நிச்சயமாக இந்தியாவின் ஜனநாயகத்தின் 18வது நாடாளுமன்ற தேர்தலானது நாளைய தினம் நடக்க இருக்கிறது. இந்த நிலையில் நம்ம இருக்கக்கூடிய பகுதி சென்னை திருவல்லிக்கேணி என்கேடி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நம்ம இருந்து கொடுக்கிறோம். இந்த சூழலில் சென்னை மாவட்ட வாக்குச்சாவடி அலுவலருக்கான 3ஆம் கட்ட சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சியானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சியானது தமிழகத்தில் நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி சென்னை மாவட்டத்தில் 16 சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 3726 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறது. அந்த பணிபுரியும் இந்த வாக்குச்சாவடியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான 3ஆம் கட்ட தேர்தல் பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன. தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக கடந்த மார்ச் 24ஆம் தேதி இந்த பயிற்சியானது நடைபெற்றது. 2ஆம் கட்ட பயிற்சியானது ஏப்ரல் 7ஆம் தேதியும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. 3ஆம் கட்ட பயிற்சியானது அவர்களுக்கான பயிற்சி தற்போது இன்று சென்னை திருவல்லிக்கேணி என்கேடி பள்ளியில் நடைபெற்று அவர்களுக்கான ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான கலந்து கொள்ள வேண்டிய பயிற்சி மையம் குறித்து இந்த விவரங்கள் குறுஞ்செய்தி மூலம் அவர்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய தினம் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த பயிற்சியினை பங்கேற்று அவர்களுக்கான விதிமுறைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது வாக்குச்சாவடிக்குள்ளே விவரங்கள் அடங்கிய ஆணைகள் வழங்கப்பட்டும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் தவறாது பங்கேற்க வேண்டும் என இதில் கலந்து கொள்ளாத அலுவலகர் மீது தேர்தல் நடத்தை விதியின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதியில் வாக்கு பதிவிற்கு தேவையான துணை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கணினி குலுக்கல் முறையில் தெரிவு செய்யும் பணி இன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்றிருந்தது. அதேபோல் வடசென்னை மற்றும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு பதிவிற்கான வாக்குச்சாவடியில் 3 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் மத்திய சென்னையில் 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சென்னை மாவட்டத்தில் உள்ள 3726 வாக்குச்சாவடிகள் மையங்கள் உள்ளன. இதில் 7 துணை வாக்குச்சாவடிகள் அதாவது ஆக்சிலரி பூத் அடங்கும் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்த உள்ள 4469 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 4469 கட்டுப்பாட்டு கருவிகள் மேலும் 4852 வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை கருவிகள் உள்ளிட்ட அதாவது விவிபேட் சொல்லக்கூடிய உள்ளிட்ட கருவிகள் வாக்குப்பதிவிற்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்தல் பணிக்கான கண்காணிக்க கூடுதலாக 16 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டு பணிபுரிந்து இருக்கிறார்கள். இந்த நிலையில் திருவல்லிக்கேணி அதாவது என்கேடி பள்ளியில் ஒட்டுமொத்தமாக 7 பூத்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் பொதுமக்கள் தங்களது வாக்கை செலுத்துவதற்காக இந்த பள்ளியில் ஏராளமான போலீசார் மற்றும் துணை இராணுவம் மற்றும் தேர்தல் அதிகாரி அலுவலர்களை நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான ஆலோசனையும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தற்போது இருக்கக்கூடிய நம்ம என்கேடி திருவல்லிக்கேணி மேல்நிலைப் பள்ளியில் அவர்களுக்கான விதிமுறைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது நாளைய தினம் மிக பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த கண்டறியப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் அவர்களுக்கான தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கான விதிமுறைகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தொடர்ந்து தேர்தல் அலுவலருக்கான பயிற்சிகள் மூலமாக வழங்கப்பட்டு அந்த ஒவ்வொரு பூத்துக்கும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் ஒட்டுமொத்த அதாவது பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தாலும் இந்த பூத்து பகுதியில் அதாவது சென்னை திருவல்லிக்கேணியில் பூத் கண்காணிப்பு கேமராக்களும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் துணை இராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை காலை அதாவது 7:30 மணியில் இருந்து மாலை 6 மணி அளவில் அதாவது பதிவு செய்யப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது இறுதி கட்டமாக 6 மணிக்குள்ளே பொதுமக்கள் தங்களது வாக்கை செலுத்த வேண்டும் என தொடர்ந்து அதாவது சென்னை மாவட்ட கண்காணிப்பு ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே 100% வாக்கு பதிவு செய்ய வேண்டும் என ஏற்கனவே பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சூழலில் நாளைய தினம் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை அதிகாரிகள் தற்போது இந்த சென்னை திருவல்லிக்கேணி என்கேடி பள்ளியில் அவர்களுக்கான விதிமுறைகள் மற்றும் கண்காணிப்பு எவ்வாறு நடைபெற வேண்டும், ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும், எத்தனை காவலர்கள் இருக்க வேண்டும் என அவர்களுக்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தான் தற்போது தேர்தல் கண்காணிப்பு அலுவலருக்கான பயிற்சிகளும் இந்த பள்ளியில் வழங்கப்பட்டு வருகிறது.